வணக்கம், நான் லோகேஷ். இது அறிந்ததும் அறியாததும். இப்போ வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சுட்டு போய்கிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு இன்னும் சம்மர் ஸ்டார்ட் ஆகலை. இருந்தாலும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகவே போய்கிட்டு இருக்கு. உலகம் முழுக்கவே இந்த வெயிலுடைய தாக்கம் குறிப்பிட்ட அளவில் ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி நமக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த எல்னினோ எஃபெக்ட் ரெண்டுமே சேர்ந்து பூமியோட இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் பார்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா நிலப்பரப்புலையும் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக 7வது ஆண்டாக யூரோப்பில் பார்த்தோன்னா ஹீட் வேவ்ஸ் வீசி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, ஏஷியாவோட மற்ற கண்ட்ரீஸ்லையும் பார்த்தோம்னா வெப்பம் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தோம்னா கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, சென்ட்ரல் மகாராஷ்டிரா இங்கெல்லாம் 4லேருந்து 8 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாயிருக்கு. பிப்ரவரி மாதம் பதிவாயிருக்கதா ஐஎம்டி ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. சவுத் இந்தியாவில் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் நார்தர்ன் பார்ட்டில் பார்த்தோம்னா சில இடங்களில் இந்த ஜனவரி மாதம் கோல்டு வேவ் வீசியிருக்கு. ஸோ இந்த ஹீட் வேவ் எப்படி நமக்கு இங்கே பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நிலப்பகுதியில் தொடர்ந்து 3 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக நிலவிக்கிட்டு இருந்ததுன்னா, 2 நாளுக்கு மேலே நிலவிக்கிட்டு இருந்ததுன்னா அது ஹீட் வேவ், வெப்ப அலை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் வரையறுத்திருக்காங்க. இது பிளெயின் சர்ஃபேஸில் 40 டிகிரி செல்சியஸும், மலை பிரதேசங்களில் 30 டிகிரி செல்சியஸும், கடலோர பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக 3 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக 2 நாள் நிலவுச்சுன்னா இது வெப்ப அலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாக நமக்கு சென்ட்ரல் இந்தியன் பார்ட்டில் தான் ஹீட் வேவ்ஸ் அப்படின்ட்டு அதிகமான பாதிப்புகள் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டிலிருந்து சவுத் இந்தியாவில் எங்கன்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற இந்த தென்னிந்திய மாநிலங்களில் வெப்ப அலையுடைய தாக்கமும் பாதிப்பும் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சென்ற ஆண்டு ஐஎம்டியோடைய அவங்களுடைய ஆண்டு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கடுமையான வெப்பம் தென்னிந்திய மாநிலங்களில் நிலவிக்கிட்டு இருந்தாலும் வட இந்திய பகுதியை பொறுத்தவரை டிசம்பர், ஜனவரி மாதம் ஒரு கோல்டு வேவ் தான் வீசியிருக்கு. இந்த காலகட்டங்களில் மேற்கு ஹிமாச்சல் பிரதேசத்தில் நிலவிய குறைந்த பனிப்பொழிவும் குறைந்த மழைப்பொழிவும் காரணமாக இந்தியாவுக்கு இந்த ஆண்டு வழக்கத்தை விட ஒரு வாரம் 10 நாட்களுக்கு முன்னாடியே வெப்ப அலை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தரவுகள் சொல்லியிருக்காங்க. வட இந்திய பகுதிகளில் கடந்த 2-3 ஆண்டுகளாக இந்த குளிர்காலத்தில் போடக்கூடிய பயிர்கள் அதோடைய விளைச்சல் குறைவாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வெப்ப அலையோட தாக்கம் இனி வரும் காலத்திலும் பார்த்தோம்னா இந்த குளிர்கால பயிர்களில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம்னா ஜனவரி மாதம் முழுக்கவே இந்த வடமேற்கு இந்திய பகுதிகளான இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, உத்தரகாண்ட் போன்ற பகுதிகளில் சுத்தமாக ஒரு நாள் கூட சுத்தமாக மழை பெய்யவே இல்லை. கடந்த 124 ஆண்டுகளில் 2வது வறட்சி மிகுந்த ஜனவரி மாதமாக இந்த 2024 மாதம் பதிஞ்சிருக்கு. எப்பவுமே இந்த மெடிட்டரேனியன் கடல்லேருந்து வரக்கூடிய காற்றின் மூலமாக வட இந்திய பகுதிகள் மழைப்பொழிவு பெறும். ஆனால் இந்த ஆண்டு இப்போ நிலவிக்கிட்டு இருக்க இந்த எல்னினோ எஃபெக்ட்னால அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அந்த காற்றும் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் அது ரொம்ப வீக்கன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அக்டோபர் மாதம்லேருந்து ஜனவரி மாதம் வரை 21 வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அது ஒரு 4 மட்டும்தான் ஆக்டிவாக இங்கே செயல்பட்டுருக்கு. மீதி இருக்கக்கூடிய 17 அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காற்றும் சுத்தமாக செயல்படவே இல்லை. அதனால தான் நமக்கு இந்த ஆண்டு போஸ்ட் மான்சூன் பருவமழைக்கு அப்புறம் பெய்யக்கூடிய மழையில் பெரிய ஒரு பாதிப்பை வட இந்திய பகுதிகளில் ஏற்பட்டிருக்கு. 2023 வெப்ப அலை மார்ச் 3ஆம் தேதி தொடங்கி மே மாதம் வரை நீடித்திருந்தது. இதில் பார்த்தோன்னா இந்த மே மாதங்களில் உத்தரகாண்ட் பகுதியில் இந்த வெப்ப அலைகளால் ஒரே பகுதியை சேர்ந்த 54 மக்கள் இந்த வெப்ப அலைகளால் தொடர்ந்து 3 நாட்களில் இறந்தாங்க. 2022 மார்ச் 11ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் வரை நீடித்த அந்த வெப்ப அலைகள் பார்த்தோம்னா கோதுமை உற்பத்தியில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. சில பகுதிகளில் கோதுமை உற்பத்தியில் 30லிருந்து 40% பாதிப்பை இந்த வெப்ப அலை ஏற்படுத்துச்சு. ஹீட் வேவ்ஸ்னால அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தோன்னா வெயிலில் போயிட்டு
வேலை செய்யக்கூடிய மக்கள் தான். கட்டிட தொழிலாளர்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்விக்கி சொமேட்டோ போன்று இந்த டெலிவரி நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய மக்கள், ரோடு போடுற விவசாயிகள், இவங்க தான் வந்து வெயிலில் வந்து அதிகமாக வேலை செய்யக்கூடிய மக்களாக இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து வெப்ப அலைகளால் ரொம்ப அதிகமாக பாதிப்படைய போகிறாங்க. அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பாதிப்பை வந்து இந்த வெப்ப அலைகள் வந்து ஏற்படுத்த போகிறது. இது வந்து அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இந்த ஹீட் வேவ்ஸ் எதிர்கொள்ள நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் ஒரு அறிக்கையை வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டும் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த ஹீட் வேவ்ஸ் பற்றியும் எல்னினோ பற்றியும் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சூழலியல் சார்ந்து, கிளைமேட் சேஞ்ச் சார்ந்து நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா பூவுலகின் நண்பர்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.